ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவல் வச்சு உப்புமா தான் நான் பண்ண போகிறேன். இதில் ஒரு கப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி நெல் கல் எதுவும் இல்லாமல் வாஷ் பண்ணியிருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து கரைச்சி இதில் விட்டுரு. அந்த புளி தண்ணி வந்து அவலில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்படியே பரசி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உப்புமா நல்லாயிருக்கும். எதுக்கு புளி தண்ணி விடுறோம்னா, அவலில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பண்ணோம்னா நல்லா இருக்காது. அதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த புளி தண்ணி நம்ம விடுறோம். இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. முதல்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பருப்புலாம் ஒரு பொன்னிறம் வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். தேவையான உப்பு, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி எடுத்து இந்த புளி விட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போகிறோம். அதை வந்து இதில் போட்டு கிளறிடலாம். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அவலை நல்லா வேர்க்கடலை கூட போடலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடுக்குன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த அவல் வந்து எப்பவுமே சாப்பிட்லாம். நீங்கள் ரொம்ப எதுவுமே பண்ணாது, உப்புமா நல்லாயிருக்கும். புளி மட்டும் கரைச்சி ஊற வச்சுக்கோங்க ஒரு 10 மினிட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.